இங்க உங்க பூமிக்கு வரதுக்காக ஒரு பெரிய மந்திர கதவு திறந்தாகணும். அந்த கதவை திறக்கிறதுக்காக நம்ம மனுஷங்களோட உயிரை எரிபொருளா யூஸ் பண்றாங்க. அடுத்து இந்த கதவை திறந்த உடனே மெயினான வீரர்கள் மட்டும் இந்த கதவுக்குள்ள வராங்க. ஆனா அங்க ஒரு தலைவன் தன்னோட பாஸ் பேச்ச கேட்காம அவனோட கர்ப்பமா இருக்கிற பொண்டாட்டியும் கூட்டிட்டு வந்துடுறான். அடுத்து இந்த கர்ப்பிணி நம்ம பூமிக்கு வந்தோடனே உங்களுக்கு குழந்தை பிறக்குது. அடுத்து இவங்க நம்ம நாட்டுக்கு வந்த விஷயம் நம்ம பூமியோட காவலனுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு போறாரு. ஆனா அப்போதைக்கு நம்ம காவலன் பெரிய பலசாலின்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க வேகமா இந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு பொண்ணு மட்டும் மாட்டிக்கிறா. அடுத்து அவளை கூட்டிட்டு போய் ராஜா முன்னாடி நிக்க வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு எங்க உலகத்துக்கு வந்தேன்னு எல்லாமே கேட்கறாங்க. அவளும் எங்க ராஜ்யம் அங்க அழிஞ்சிட்டு இருக்கு, அதனால இந்த பூமி அழகா இருக்கிறதால எங்களோட ராஜ்யம் இங்க வர இருக்கும், அதனால இரு தரப்புலையும் போர் வச்சுக்கலாம்னு சொல்றான். ஆனா நம்ம காவலன் போர்லாம் வேணா சமாதானம் பேசலான்னு போக அவங்க ஒளிஞ்சிருந்து சதி பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணிடுறாங்க. உடனே நம்ம உலகத்துக்கு மறுபடியும் வர்றதுக்காக நம்ம காவலன் ஒரு பெரிய மின்னலை உருவாக்கி நடுவில் ஒரு கோடு போறாரு. ஆனா அந்த கோடு போறப்ப நம்ம மந்திரியோட பையன் மட்டும் உள்ள மாட்டிக்கிறான். கடைசியில மந்திரி முன்னாடியே பையனை கொன்னுடுறாங்க. அடுத்து என்னதான் நம்ம காவலன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாலும் இவர் தான் நம்ம பூமிக்கு அவங்க வரதுக்காக கதவை திறந்து விட்டுருப்பாரு. அதனால இந்த தீய சக்தியோட தாக்கம் இவரை முழுசா இழுத்துருது.